நான் ரொம்ப உழைச்சேன், என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பலர் பலவிதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கொள்கைக்காக நான் வந்தேன், நான் கொள்கைக்காக வாழ்கிறேன், பலர் பலவிதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எந்த விதத்தில். யாராவது ஒருத்தர் அண்ணாமலைக்கு எதிராக பேசினா அவங்க அப்பாலேருந்து அம்மாலேருந்து பொண்டாட்டிலேருந்து எல்லாரையும் பின்னாடி திட்டக்கூடிய ஒரு டீமு. வாராக்கின்னு ஒரு ஆள், ஆருத்ராவை கேள்வி கேட்டாங்களாம் மேலே இருக்கவங்க, ஏங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேமே பண்ணியிருக்கீங்க, மோசடியெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு ஆட்டுக்குட்டியை கேள்வி கேட்டாங்களாம். அப்போ ஆட்டுக்குட்டி சொல்லிச்சேன், வேறு வழியே இல்லை, கட்சிக்கு செலவு பண்ண என்கிட்ட காசே இல்லை, நான் இப்படி தான் பண்ணி தீரணும், அதனால தான் இந்த ஸ்கேம்குள்ளே நான் போனேன். அதில் கேசவ விநாயகத்துக்கும் காசு, அண்ணாமலைக்கும் காசு, அமர் பிரசாத் ரெட்டிக்கும் காசு. இந்தியாவில் எங்கேயுமே பிஜேபி மோசமாக தோக்கலை. கேரளாவில் ஒரு சீட்டா, கர்நாடகாவில் ஒரு சீட் இருக்கா, ஆந்திராவில் சீட் இருக்கா, தெலுங்கானாவில் சீட் இருக்கா, மகாராஷ்டிராவில் சீட் இருக்குது, ஒடிசாவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் சீட் இருக்குது. சீட் இல்லாத ஒரே இடம் இது. எவனாவது கூட்டணியில் இருக்க எடப்பாடிக்கு எதிராக பேசுவானா, கூட்டணியில் இருக்க அதிமுகவுக்கு எதிராக பேசுவானா, எம்ஜிஆருக்கு எதிராக பேசுவானா, ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுவானா? மோடியே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்துட்டு போகும்போது அண்ணாமலை எதிராக பேசுவாராம். அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் வேணும். அவன் கன்னடத்துக்கும் ஓகே, தமிழுக்கும் ஓகே. இந்த 3 கிரிப்பில் இவர் நிற்கிறார். பிஎல் சந்தோஷ் என்ன சொல்கிறாரு, நயினார் நாகேந்திரனை தலைவராக்கலான்றார். அமித்ஷா என்ன சொல்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜனை தலைவராக்கலாம். வேலுமணியும் ஜக்கி வாசுதேவும் அவங்க வானதி சீனிவாசனை தலைவராக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. கவர்னர் இருக்கார் இல்லையா அண்ணன் ரவி, RN ரவி, அவரு பொன்னாருக்கான ஒரு முயற்சி. இது இல்லாமல் வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். பாஜகவுக்குள்ள இப்போ நாங்கள் உழைச்சதெல்லாம் போதும், மக்களுக்காக சேவை செய்ய வந்தோம், இந்த சேவை செய்து முடித்தோம், இதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சோம், போதும் அப்படின்ற மாதிரி சிலர் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கட்சியை விட்டு வெளியில போகிறதாகவும் அரசியலை விட்டு வெளியில போகிறதாகவும் சில சமிக்கைகளை கொடுக்குறாங்க. இதனுடைய பின்னணி என்ன? நீங்க சொல்றது அமர் பிரசாத் ரெட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட வார்த்தைகளை எக்ஸாக்டா சொல்லணும்னா, நான் ரொம்ப உழைச்சேன், என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, பலர் பலவிதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, கொள்கைக்காக நான் வந்தேன், நான் கொள்கைக்காக வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது பலர் பலவிதமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எந்த விதத்தில் இதுவாக இருக்கும்? யாரை குறிப்பிடுறாரு, யாரை குறிப்பிடுறாரு அப்படின்றது நீங்கள் இன் டோட்டல் நான் இப்போ கார்த்திக் கோபிநாத்னும் அமர் பிரசாத் ரெட்டியும் 2 பேரும் பேசிக்கிட்ட ஒரு கான்வர்சேஷனை நான் ட்வீட்டாக போட்டிருந்தேன். அந்த ட்வீட்டில் மாரிதாஸை பற்றி மென்ஷன் பண்ணி, நீ மாரிதாஸ் கிட்ட அண்டர் கிரவுண்ட் டீலிங்க்கு போயிட்ட, நீ அப்படி போயிட்ட இப்படி போயிட்ட, தலைவருக்கு டீலிங்லாம் தெரியும் அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டியை குற்றம் சாட்டி கோபிநாத் சொல்றாரு. இப்போ நீங்க எல்லாமே இந்த கட்சியில டீலிங்காக தான் இருந்திருக்கு, வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே டீலிங். அதாவது ஒரு கட்சி எப்படியெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கு தெளிவாக இந்த கட்சி ஒரு உதாரணமாக இருந்திருக்கு. எல்லாமே கேஸ் பலூன் தான். 26% 27% வாக்கு நாங்கள் வாங்கிட்டோம், அதிமுகவை விட மிகப்பெரிய கட்சி நாங்கள், திமுகவுக்கு எதிரி பாஜக தான். சமூக வலைத்தளங்களில் கிளப்பி விட்ட கேஸ் பேக் இருக்குல்ல, வார் ரூம் 1 பெங்களூர், வார் ரூம் 2 சென்னை, வார் ரூம் 3 சென்னை, இப்படி இணையதளங்களில் இவங்க கிளப்பி விட்ட புகை இருக்குல்ல, பெரிய புகை. யாராவது ஒருத்தர் அண்ணாமலைக்கு எதிராக பேசினா அவங்க அப்பாலேருந்து அம்மாலேருந்து பொண்டாட்டிலேருந்து எல்லாரையும் பின்னாடி திட்டக்கூடிய ஒரு டீமு. வாராக்கின்னு ஒரு ஆள், வாராக்கின்ற ஒரு ஆள் அவர் வார் ரூம் இன்சார்ஜு, அவர் ஸ்ரீரங்கத்து பிராமணர். அவரோட ஆட்கள் திமுக எல்லாரையும் பேசுகிற பேச்சுக்கள், 200 ரூபாய் ஊப்பி, திராவிடியா, இந்த சொல்லாடல்கள்லாம் இவங்க கண்டுபிடிச்சி தான். காயத்ரி ரகுராம்னு ஒரு அம்மா வெளியே போகும்போது அமர் பிரசாத் ரெட்டியை கண்ணா விண்ணான்னு திட்டிட்டு, இந்த ஆளால் தான் நான் வெளியில் போகிறேன்னு. காயத்ரி ரகுராமும் சபரீசனும் ஒரு ஹோட்டலில் சந்திச்சாங்கன்னு இவர் ட்வீட் போட்டார். ரைட்டா?
நேத்து ஒரு படம் வருது, இந்த ஷெல்வின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரு சபரீசனோட நிக்கிற படம் எனக்கு வருது. என்ன இந்த ஜோதிடர் இந்த ஷெல்வி தான் ரவுடிகளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த ஷெல்வி தான் KN நேருவை வந்து அண்ணாமலைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. திமுக அமைச்சர் KN நேருவை அண்ணாமலைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷெல்வியும் அன்பரசன், வேலுமணியுடைய தம்பி. அன்பரசனுக்கும் KN நேருக்கும் லிங்க்கு. அப்படியே அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஷெல்வி வந்து அண்ணாமலைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ நீங்க வந்து காயத்ரி என்ன சொன்னீங்க? காயத்ரி வந்து சபரீசனோட ஒரு ஹோட்டல்ல துபாயில வந்து மீட் பண்ணாங்க. அங்க என்ன பேசினாங்க, அங்க என்ன நடந்தது, ரூமுக்குள்ள என்ன நடந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். KT ராகவன் மேல நடைபெற்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தாக்குதல். கன்சர்ன்ட்டோட தான் 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு வீடியோ காலில் செக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதை வந்து அந்த பொண்ணோட வீடியோ கால்லேருந்து அதை எடுத்து போடுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே கிடையாது. ரைட்டா? அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும்னு திருச்சி சூர்யா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அந்த பொண்ணு, எனக்கு தெரியும் அந்த பொண்ணு அப்படின்னு. அப்புறம் அலிஷா அப்துல்லா, திருச்சி சூர்யா வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படின்றது. அது இல்லாமல் ஒரு பத்திரிகையாளரை வச்சு முழுக்க பிஜேபி தலைவர்கள் எல்லாரையும் வீடியோ எடுக்கிறது. ஒரு பத்திரிகையாளரை வச்சு அவர் பார்ட் டைம் பத்திரிகையாளர், ஃபுல் டைம் பத்திரிகையாளர்லாம் கிடையாது. அவர் ஒரு பார்ட் டைம் பத்திரிகையாளர். அவரை வச்சு ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறது. அவர் தான் KT ராகவன் வீடியோவையும் அவர் தான் எடுத்ததா சொல்லி தானே அவரும் ஒரு பெண்ணும் உட்காந்து நாங்கள் பெண் உரிமைக்காக போராடுறோன்னு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது. இந்த உரிமைக்காக இதை ரிலீஸ் பண்ணது அவங்க தானே ரிலீஸ் பண்ணாங்க. மாதிரி எல்லா கட்சி தலைவர்களையும், கட்சியில் இருக்கவங்க எல்லாரையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறது. இவன் KT ராகவன் மாட்டிக்கிச்சு. இன்னொருத்தர் இருப்பார், அவர் பேர் என்ன, கேசவ விநாயகன், அவரோட வீடியோக்கள். அப்புறம் நிறைய சென்னையில் வந்து 2 பேர் சீட்டு வாங்குறாங்க. ஒருத்தர் வழக்கறிஞர், ஒருத்தர் வந்து ஹோட்டல் அதிபர். 2 பேர் சீட்டு வாங்குறாங்க. 2 பேர் சீட்டு வாங்கினது எப்படின்னா அந்த கேசவ விநாயகத்தோட அந்த பழைய வீடியோ காமிச்சு தான் சீட்டு வாங்குது. தடா பெரியசாமின்னு ஒருத்தர் தலித்துகளெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு பெருசாக கிளம்பி வந்தார். திருமாவளவனோட சேர்ந்து இருந்தவர், நான் வந்து பிஜேபியில் தலித்துகளை ஆர்கனைஸ் பண்ணி நான் ஒரு பெரிய தலித் லீடராக வரேன் அப்படின்னு அவர் வந்தார். கடைசியில் பார்த்தா கேசவ விநாயகத்துக்கு நெருக்கமான ஒரு பொண்ணை வந்து சிதம்பரத்தில் வேட்பாளர் ஆகிட்டாங்க. அதனால் அவர் வெறுத்து போய் கட்சி விட்டே போனாங்க. விளவங்கோட்டில் நான் வந்து MLA பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது விஜயாதரணி. கடைசியில் கேசவ விநாயகத்துக்கு நெருக்கமான ஒரு பொண்ணை தூக்கி அங்கே போட்டு விஜயாதரணியை தூரம் தள்ளிட்டானுங்க. கன்னியாகுமரி பார்லிமெண்ட் தருவாங்கன்னா அதுலேயும் பொன்னார் நின்று கன்னியாகுமரி பார்லிமெண்ட்டும் இல்லை, விளவங்கோடு சட்டமன்றம் இல்லை, நீ வந்து நடுத்தருதான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து போனவங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்சியை எப்படிலாம் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இவங்க நடந்துக்கிட்டாங்க. உதாரணமாக எப்படி நடத்தக்கூடாதுன்றதுக்கு காரணமாக இவங்க நடந்துக்கிட்டாங்க. இப்போ திருச்சி சூர்யா வெளியில் போயிருக்காரு. திருச்சி சூர்யா முழுக்க ப்ளேம் பண்ணுறது அமர் பிரசாத் ரெட்டியை தான் ப்ளேம் பண்ணுறாரு. அவர் தான் மெயினாக ப்ளே பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் திருச்சி சூர்யாவோட ப்ளேமிங்கில் அவர் இருக்குது. அது இல்லாமல் ஆருத்ரா அப்படின்னு ஒரு பெரிய நிதி நிறுவனம் மோசடி ஒரு 5000 கோடிக்கு மேலே இருக்கும். அந்த ஹரீஷ் அப்படின்றவரை வந்து எடுத்துகிட்டு வந்து விளையாட்டுத்துறை நிர்வாகியாக வச்சு அவரை வந்து பிரைம் மினிஸ்டரை ரிசீவ் பண்ணுற கமிட்டியில் போட்டு அதுக்கப்புறம் RK சுரேஷ்னு ஒருத்தர், அவரும் ஆருத்ராவில் டைரக்டராக இருந்து அவரு கொள்ள அடித்த அமௌண்ட்டு, அது சம்மந்தமாக போலீஸ் புலன் விசாரணை. அவரும் பாஜக நிர்வாகி தான். நான் ஆண்ட பரம்பரடா அப்படின்ற ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவரு பாஜக நிர்வாகி. ஆருத்ராவை வந்து கேள்வி கேட்டாங்களாம் மேலே இருக்கவங்க, ஏங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேமே பண்ணியிருக்கீங்க, மோசடியெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு ஆட்டுக்குட்டியை வந்து கேள்வி கேட்டாங்களாம். அப்போ ஆட்டுக்குட்டி சொல்லிச்சான், வேறு வழியே இல்லை, கட்சிக்கு செலவு பண்ண என்கிட்ட காசே இல்லை, நான் வந்து இப்படி தான் பண்ணி தீரணும், அதனால தான் இந்த ஸ்கேம்குள்ளே நான் போனேன்
அதில் கேசவ விநாயகத்துக்கும் காசு, அண்ணாமலைக்கும் காசு, அமர் பிரசாத் ரெட்டிக்கும் காசு. அது இல்லாமல் மோடி கபடி லீக்னு ஒரு கபடி லீக், அதில் ஃபுல் கொள்ளை. அது வந்து ஆர்எஸ்எஸோட விசாரணைக்கே போயிடுச்சு. ஆர்எஸ்எஸ்ஸே வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் விசாரிக்காது, அந்த அளவுக்கு போயிடுச்சு. கேசவ விநாயகம் அவங்கள எல்லாரையும் கரப்ட் ஆக்கிட்டார். ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்காரர்களையும் கரப்ட் ஆக்கிட்டார். தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ்க்கு பொறுப்பாளராக ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஒத்தக்கை செந்தில், அவரும் கரப்ட். இவர் காசை கொடுத்து கேசவ விநாயகம் மட்டும் ஒரு பல இடங்களில் காசு போட்டு வச்சிருக்காரு. பல முதலீடுகளை வந்து கேசவ விநாயகம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நெருக்கமானவங்களை எல்லாரையுமே வச்சு நிறைய வேலைகளை பண்ணியிருக்காரு. அவரோட அக்கா பையன், அண்ணன் பையன், இவங்கெல்லாம் அதுக்குள்ளே வராங்க. அது இல்லாமல் இவங்க பண்ணாதான் பெரிய கூத்து இந்த அமர் பிரசாத் ரெட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வருது, இன்கம் டேக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இவர், சவுக்கு சங்கர், ட்ரையோ, அண்ணாமலை, 3 பேரும் ட்ரையோ, கூட ஒரு 2 ஊடகவியலாளர்கள், அவங்களும் அதுக்குள்ளே வர. இந்த ஐவர் கூட்டணி இருக்கு இல்லையா, எல்லாரையும் மிரட்டுறது, ஒரு அட்ரஸை காட்டுறது, அங்கே போய் ரெய்டுக்கு போகிறது. அந்த ரெய்டு வந்து உண்மையிலே உதயநிதிக்கு சம்மந்தம் இருக்காது. இவங்க முன்கூட்டியே அவனை கூப்பிட்டு காசு கொடுக்குறியா இல்லையா, ரெய்டு வரும் அப்படின்ட்டு. அவன் கொடுத்துட்டான்னா ஓகே, ரெய்டு இல்லை, எல்லாமே பெய்டு ரெய்டு, பெய்டு. இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இங்கே அரண்சையிலேயே. இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டில் பண்ணுறது. இந்த மாதிரி தான் சவுக்கே ஒரு 100 கோடி ரூபா அடிச்சிருப்பார், ரைட்டா? அவருக்கே 100 கோடி ரூபா வந்திருக்குன்னா அமருக்கு எவ்வளோ வந்திருக்கும், அண்ணாமலைக்கு எவ்வளோ வந்திருக்கும்? இப்படி தான் ஃபுல்லாக இன்கம் டேக்ஸு, அமலாக்கத்துறை எல்லாத்தையும் வச்சு ரெய்டு. அப்போ நீங்கள் அப்படியே மைனஸ் பண்ணினே வாங்களேன். இன்கம் டேக்ஸ், அமலாக்கத்துறை வச்சு அடித்தது, மோடி கபடி லீக்ல அடித்தது, ஆருத்ரால அடித்தது, ரைட்டா? எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயே ஆட்டையை போட்டுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனர் வந்து ஆட்டையை போட்டு வச்சுருந்தாங்க பெரிய அளவுக்கு. அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு எல்என்டி டீலர்கிட்ட ஆட்டையை போட்டு வச்சுருந்தாங்க அமர் பிரசாத் ரெட்டி. இப்படி ஃபுல்லாக யாரை இப்போ நீங்கள் எந்த பத்திரிகையை பற்றி அமர் பிரசாத் ரெட்டி பேசினாலும் முரசொல்லியா, அது டாய்லெட் பேப்பர், நக்கீரனா அது டாய்லெட் பேப்பர், இஷ்டத்துக்கு பேசுறது. சமூக வலைதளங்கள்ல அம்மா ஆத்தாவை எல்லாரையும் கேவலமாக பிஜேபி வந்து பேசுறது. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது ஏதோ வந்து சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒருத்தர் ரொம்ப மோசமாக பண்ணுறான்னு வச்சிங்களேன், இதெல்லாம் நிலச்சி வாழறதுக்காக பண்ணுது, அல்பாயுஸில் போகுது இதுன்னு. அந்த மாதிரி அல்பாயுஸில் போனது தான் அமர் பிரசாத் ரெட்டி. ஸோ இப்போ வந்து ஒரு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இதில் நீடிச்சா நம்ம மேலும் சிக்கல் நமக்கு அப்படின்னு யோசிச்சு விலகிறதா இதை பார்க்கலாமா? இல்லை, ஆருத்ரா மோசடி கிளீனாக போகுது. ஆருத்ரா மோசடி வந்து சீரியஸாக போயிட்டுருக்கு. ஆருத்ரா மோசடியில் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயம்தான் இவங்களுடைய விலகலுக்கு, போகிறதுக்கு, வர்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இப்போது இன்னொரு மோசடியும் பெருசாக போகுது. பிருத்திவின்னு ஒரு பையன் கோடிக்கணக்கான ரூபாய் தங்கத்தை வந்து இலங்கையிலேருந்து வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் மூலமாக அடிச்சிருக்கான். பிருத்திவி யாருன்னா அண்ணாமலையோடைய பிஏ, அமர் பிரசாத் ரெட்டியோட நெருக்கமான ஒரு ஆள். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஏர்போர்ட்டில் 2-3 கடைகளே வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனின்ற பேரில். அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, நேராக இலங்கையிலேருந்து வராங்க டிரான்சிட் பேசஞ்சர். கொழம்பு, சென்னை, சிங்கப்பூர், கொழம்பு, சென்னை, மலேசியா, கொழம்பு, சென்னை, துபாய், இப்படி போகிறாங்க இல்லையா டிரான்சிட் பேசஞ்சர். இவன் வந்து அங்கேருந்து கொழம்புலேருந்து வரும்போது தங்கத்தை எடுத்துன்னு வந்து நேராக டாய்லெட்டில் வச்சுருவான். இவங்க ஆளுங்க போயிட்டு இவங்களுக்கு எங்கே வேணால் போகிறதுக்கான பாஸ் இருக்குது, இவங்கள வந்து செக் பண்ணவும் மாட்டாங்க. இவங்க போயிட்டு அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபா தங்கத்தை இப்போ பிடிச்சிருக்காங்க. கடத்தப்பட்ட தங்கத்தை ஒரு 3 கடைகள் பேரை வச்சு பிடிச்சிருக்காங்க. இந்த விசாரணை இப்போ டேக் ஆஃபே ஆகலை. இது வந்து நேரடியாக இந்தியாவோட பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய, தங்க மார்க்கெட்டை பாதிக்கக்கூடியது. நேரடியாக தங்கம் விலை இப்போ கொஞ்சம் வரி குறைச்சிருக்கனால தங்கம் விலை குறையுதுன்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இது வந்து நேரடியாக வந்து பாதிக்கக்கூடியது.
இது வந்து ஒரு சாம்பிள் தான் 250 கோடி. அப்போ எத்தனை 100 கோடிக்கு அந்த தங்கம் வந்திருக்கும். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது பிடிப்பட்ட அப்புறம் டிரான்சிட் பேசஞ்சரே வரது இல்லையா, இங்கே வரதில்லை. ஸோ இப்போ இது ஒரு பெரிய ஸ்கேமு. இதை விசாரித்து நிர்மலா சீதாராமன்லாம் அண்ணாமலை மேலே நேரடியாக சார்ஜ் பண்ணிட்டாங்க அங்கே ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். அதுதான் மிக முக்கியமான கேள்வி. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு பிறகும் இன்னைக்கு அண்ணாமலை தலைவராக தொடர்வது அப்படின்றத மேலிடம் விரும்புதா? என்ன நடக்குது? யாருமே விரும்பல. அண்ணாமலையை வந்து விரும்பல. 27% ஓட்டு நாங்கள் பிஜேபி அப்படி இப்படி யானையாகும் பூனையாகும் ஃபுல் கேஸ் பலூனு எவனோ நல்லா குத்திச்சான் தமிழ்நாட்டு மக்கள். இந்தியாவில் எங்கேயுமே பிஜேபி மோசமாக தோக்கலை. கேரளாவில் ஒரு சீட்டா, கர்நாடகாவில் ஒரு சீட் இருக்கா, ஆந்திராவில் சீட் இருக்கா, தெலுங்கானாவில் சீட் இருக்கா, மகாராஷ்டிராவில் சீட் இருக்கு, ஒடிசாவில் இருக்கு, எல்லா இடத்துலையும் சீட் இருக்குது. சீட் இல்லாத ஒரே இடம் இது தமிழ்நாடு. முடிஞ்சா சொல்லி அப்போ நீங்க வந்து நான் யானையாக்கும், நான் ஓபிஎஸ்ஸை வச்சு அது பண்ணிடுவேன், இபிஎஸ்ஸை நான் காலி பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இபிஎஸ்ஸை இவங்க எதிர்க்க வேண்டிய தேவையே இல்லை. இபிஎஸ்ஸை ஏன் எதிர்க்கிறாங்க? ஓபிஎஸ் சசிகலா கிட்ட காசு வாங்கிட்டு இபிஎஸ் எதிர்க்கிறாங்க. இவங்க எல்லாமே இந்த சவுக் சங்கர், அண்ணாமலை இதெல்லாமே காசுக்கு வாய் விற்கிற டீம் தான். எவனாவது கூட்டணியில் இருக்க எடப்பாடிக்கு எதிராக பேசுவானா, கூட்டணியில் இருக்க அதிமுகவுக்கு எதிராக பேசுவானா, எம்ஜிஆருக்கு எதிராக பேசுவானா, ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசுவானா? மோடியே வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்துட்டு போகும்போது அண்ணாமலை எதிராக பேசுவாராம். ஏண்டா இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் இந்தியாவிலேயே 40 out of 40 கொடுத்து இன்க்ளூடிங் பாண்டிச்சேரியும் சேர்த்து எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜகவுக்கு தோல்வியை கொடுத்த ஒரே மாநிலம் தமிழகம்தான். அப்புறம் எப்படி அண்ணாமலையை விரும்புவாங்க? இனி கொடுத்த கிமிக் பிக்சர்லாம் காலியா, எல்லாமே காலியா. இப்போ அவங்க நேரடியாக எடப்பாடியோட பேசுகிறாங்க. யார்? அமித்ஷா அன்கோ வந்து எடப்பாடியோட பேசுகிறாங்க. 2026 தேர்தலுக்கு அதிமுகவை தயார் பண்ணி அதிமுகவை கொண்டு போகிற மிஷனில் அவங்க இருக்காங்க. இவர் வந்து போனோம், யார்? அண்ணாமலை போனோம், நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறார். இவர் அடம் பிடிக்கிறது எப்படின்னா, கோவாவில் ஒரு தீவு இருக்குது. தீவில் வந்து ஒரு தம்பதியினர் இருக்காங்க. அவங்க வந்து அங்கே வேத பாடசாலை நடத்துகிறாங்க. அந்த தம்பதியினர்கிட்ட பிரைம் மினிஸ்டர்லேருந்து பிஜேபியில் இருக்கவங்க எல்லாரும் பேசுவாங்க. அவங்க காலில் போய் விட்டார். பிஎல் சந்தோஷுக்கு ஒரு குருஜி இருக்கார். அந்த குருஜியை வந்து பிஎல் சந்தோஷ் விட மாட்டார். அவரு காலில் போய் விட்டார், என்னை காப்பாற்றுங்க. 3வது ஸ்ருங்கேரி சங்கராச்சாரி மடம். அந்த மடத்துக்கு வந்து தமிழ்நாட்டை ஆளணும்னு இருக்கு. தமிழ்நாடு அவங்களுடைய விஷயம் என்னன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க சங்கர மடம் வந்து போலி மடம். அவங்கள பொறுத்த வரைக்கும் போலி மடம். அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆளுமை வேணும், அதனால எங்களுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் கன்னடத்துக்கும் ஓகே, தமிழுக்கும் ஓகே. இந்த 3 கிரிப்பில் இவர் நிற்கிறார். பிஎல் சந்தோஷ் என்ன சொல்கிறாரு? நயினார் நாகேந்திரனை தலைவராக்கலான்றார். அமித்ஷா என்ன சொல்கிறாரு? தமிழிசை சவுந்தரராஜனை தலைவராக்கலாம். நம்ம அண்ணன் இருக்காரு வேலுமணியும் ஜக்கி வாசுதேவும், அவங்க வந்து வானதி சீனிவாசனை வந்து தலைவராக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. கவர்னர் இருக்கார் இல்லையா அண்ணன் ரவி, RN ரவி, அவரு பொன்னாருக்கான ஒரு முயற்சி. இது இல்லாமல் பிரைம் மினிஸ்டரும் நிர்மலா சீதாராமனும் KT ராகவனை மாநில தலைவராக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஆதரவு சொல்கிறாங்க. இப்படி ஒரு டர்மாயில் இவர் இந்த கோவா வேத பாடசாலை தம்பதி சந்தோஷோட குருநாதர் இவங்களுக்கெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. நீ லண்டனுக்கு போடான்ட்டாங்களா எல்லாரும் சேர்ந்து, ஓடி போயிடு நீ லண்டனுக்கு, நீ வரவே வராதுன்றாங்க அண்ணாமலையை. கேசவ விநாயகத்தையும் தூக்கிட்டாங்க. RSS இதுலேருந்து நீ வந்து லாய்க்கே இல்லை, வேலைக்கு ஆகாதுன்ட்டாங்க அவருக்கு இல்லையா. இப்போ யாருன்னா நயினார் வந்து அவர் வந்து ADMKக்கு ஒத்து வர மாட்டார், சசிகலா டீமுக்கு ஒத்து வராது. அது இல்லாமல் அவர் ரொம்ப டல்லான ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு போக சொன்னால் ஒரு ஊருக்கு 4 நாள் கழிச்சு தான் போவார் அவர். அவுட்டா வானதினா அதுவும் எடப்பாடிக்கு செட் ஆகாது, ஏன்னா கவுண்டரு.
எடப்பாடி கவுண்டர், ஏற்கனவே ஒரு கவுண்டரால தான் பிரச்சனை. கவுண்டரால தான் பிரச்சனை, அதுவும் செட் ஆகாதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதனால் அவரால் செயல்பட முடியாது. கேடி ராகவன் மேலே இருக்க பிரச்சனைகள் நம்ம சொல்லவும் முடியாது. அவருக்கு எதனா நிர்வாகி பதவி கூட கொடுக்கலாம், பட்டு மாநில தலைவர் பதவி வந்து அவருக்கு கொடுக்க முடியாதுன்ற ஒரு கண்டிஷன், அது விமர்சனங்கள் இருக்கு. ஸோ இப்படி ஆடி எப்போ போகும், எப்போ காலியாகும், எப்போ வந்து மாநில தலைவர் பதவிக்கு வேற யாரை போடலான்னு தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த 40க்கு 40 தமிழ்நாட்டு மக்கள் அடித்ததில் பிஜேபின்ற கட்சி அழிஞ்சு போயிடுச்சு, சுத்தமாக இல்லை. சும்மா இந்த கோடி மீடியா மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற சில மீடியாக்கள் தான் தூக்கி பிடிச்சிட்டா, வலதுசாரி ஆதரவாளர், இடதுசாரி எதிர்ப்பாளர், பகுத்தறிவுக்கு எதிராக பேசுபவர், டைட்டில் கார்டெலாம் போடுவாங்க, நல்ல நல்ல டைட்டில் கார்டாக. அந்த டைட்டில் கார்டு போட்டு விவாதத்தில் 2-3 பேரை உட்கார வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சரியா இல்லை. அதுலேயும் பாதி பேர் ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க. இப்போ காயத்ரி ரகுராமு, நிர்மல், இவங்க எல்லாருமே வந்து ஏடிஎம்கேக்கு போயிட்டாங்க. அதுவும் அங்கே வேலைக்கு ஆகலை. ஏடிஎம்கேவும் இன்டர்ன் பிஜேபியோட இதுவாக வருது. இதுதான் வந்து நமக்கு சேஃப்னா பிஜேபி நினைக்குதே தவிர, டோட்டலாக பிஜேபி ஜெயலலிதா லாங்குவேஜில் பார்த்தா கண்ணு கெட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லைன்னாங்க ஜெயலலிதா. இப்போ நம்ம சொல்லலாம், கண்ணு கெட்டிய தூரம் வரை பிஜேபியை காணவில்லை. இன்றைய தினம் எங்களோட இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.